அவ்வளோ 500 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தை பிப்ரவரி 19, 20க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஏப்ரல் மிடில் தேர்தலுக்கான தேதி, அதாவது ஓட்டு போடுற நாள் அன்றைக்கி தான் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது ஏப்ரல் மாதம் மிடில் வந்துடும், இல்லைன்னா ஏப்ரல் மாதம் கடைசியில் தேர்தல் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதியை இந்த மாத இறுதியில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்போது தேர்தல் ஆணையம் தான் இந்த கண்ட்ரோலை எடுத்துரும். எடுத்த பிறகு ஜனநாயகன் படத்தை நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான எதிர்ப்பு மற்ற கட்சிகளிலிருந்து வரும். குறிப்பாக திமுக, அதிமுக. என்னென்னா எங்கள் கட்சியை தாக்கி இதில் வசனம் இருக்குது, எங்களை டேமேஜ் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஒரு கட்சியுடைய தலைவர் அவங்களுடைய பிரச்சார படமாக அதை கொண்டு வந்திருக்காரு, அப்புறம் சாட்டையில் தூக்கி எல்லாரும் அடிக்கிறாரு, மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். அப்படின்பொழுது தேர்தல் ஆணையம் இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, தேர்தல் முடியிட்டோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தள்ளி போகும், ரைட் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இதோட ரிலீஸ் டேட் தெரிஞ்சு போயிடும். அநேகமாக வருகிற 19 அல்லது 20ஆம் தேதி ஜனநாயகன் உலகமெங்கும் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது.